பெரிய மனுஷனா நடந்துக்குங்க விராட் கோலி. சாம் கோன்ஸ்டாஸ் விவகாரம், உண்மையை உடைத்த ஆஸ்திரேலியா என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன். இந்தியா அணியின் முன்னாள் கேப்டனும் மூத்த வீரருமான விராட் கோலி ஆஸ்திரேலிய அணியின் 19 வயது இளம் வீரர் சாம் கோன்ஸ்டாஸ்க்கு எதிராகச் செய்த செயல் கிரிக்கெட் உலகில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஆஸ்திரேலிய கிரிக்கெட் ரசிகர்கள் கொந்தளித்துப் போய் உள்ளனர். இந்திய ரசிகர்களும் இதெல்லாம் அவசியமா, கோலி செய்தது சரியில்லை எனச் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகள் மோதிய 4வது டெஸ்ட் போட்டி மெல்போர்ன் மைதானத்தில் நடைபெற்றது. ஆஸ்திரேலிய அணி டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்தது. 19 வயதான சாம் கோன்ஸ்டாஸ் துவக்க வீரராக களம் இறங்கினார். அவர் பும்ராவை குறிவைத்து ரன் சேர்த்தார். பும்ராவின் ஓவர்களில் மட்டும் 33 பந்துகளில் 34 ரன்கள் சேர்த்தார். 52 பந்துகளில் அரை சதம் கடந்தார் சாம் கோன்ஸ்டாஸ். அவர் அதிக நம்பிக்கையுடன் அதிரடியாக ஆடி வந்த நிலையில் விராட் கோலி வேண்டுமென்றே அவரை இடித்தார். 10வது ஓவரின் முடிவில் சாம் கோன்ஸ்டாஸ் நேராக நடந்து வந்து கொண்டிருந்தார். அப்போது விராட் கோலி வேண்டுமென்றே தான் நடந்து வந்த பாதையை மாற்றி அவரை இடித்ததோடு மட்டுமல்லாமல் அவருடன் வாக்குவாதம் செய்தார். பின்னர் ஆஸ்திரேலிய வீரர் உஸ்மான் கவாஜா மற்றும் அம்பயர்கள் இடைமறித்து இருவரையும் சமாதானம் செய்தனர். முதலில் சாம் கோன்ஸ்டாஸ் வேண்டுமென்று இடித்து இருக்கலாம் என இந்திய ரசிகர்கள் நினைத்தனர். ஆனால் தொடரை ஒளிபரப்பி வரும் ஆஸ்திரேலியாவின் சேனல் 7 ரீப்ளேவில் உண்மை என்ன என்பதை வெட்ட வெளிச்சமாக்கியது. விராட் கோலிதான் வேண்டுமென்றுதான் நடந்து சென்ற பாதையை மாற்றி சாம் கோன்ஸ்டாஸ் ஐ இடித்திருக்கிறார். இதை அடுத்து மூத்த வீரரான விராட் கோலி இதுபோன்ற செயலை செய்யலாமா என இந்திய ரசிகர்களும் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். மறுபுறம் ஆஸ்திரேலியா ரசிகர்களோ விராட் கோலியை தடை செய்ய வேண்டும், அவர் மீது ICC நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கொந்தளித்து வருகின்றனர்.